ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுடைய ஐடியாஸையும் இன்னோவேஷன்ஸையும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவ் இனிஷியேட்டிவை இந்த வாட்டி எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததா இந்த மேடையில் வந்து பிச் பண்ண போறது ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் வந்திருக்கிற பிசினஸ் ஐடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்திருக்காங்க. சோ அத பாக்குறதுக்கு நான் உங்களை மாதிரி ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். Let's put our hands together and welcome Soil Steps onto the stage. வணக்கம். வணக்கம். ஒரு மாதிரி பயங்கர பிரைட்டா இருக்கிறீங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கும் உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க. சாயில் ஸ்டெப்ஸ் என்னென்ன பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கு அப்படின்றத பார்த்துலாம். அவுட் தேவி. நம்ம நாட்டுல சுமார் 82% குறுநில விவசாயிகள் இருக்காங்க. இப்போ விவசாயத்தை பத்தி கண்டிஷன்ஸ் என்னன்னா, ஆட்கள் கிடைக்கிறது இல்ல. 1 மணி நேரத்துக்கு மாடை வச்சு சமப்படுத்தணும்னாலுமே அதிகமான ரெண்ட் கேட்கறாங்க. இது எங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. இங்கதான் என்னுடைய ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. சிவசூர்யா என்னுடைய பேரு, ஃபவுண்டர் CEO சாயில் ஸ்டெப்ஸ். கோவில்பட்டியில இருந்து கனவுகளை மட்டும் சுமந்துட்டு சென்னை வந்தது. நான் வந்து ஒரு குறுநில விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். எங்களால வந்து ஒரு பெரிய பெரிய இடங்களோ இல்ல பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ எங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போதுதான் இந்த விவசாயத்திற்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஆசைப்பட்டு நோக்கத்துல தான் இந்த சாயில் ஸ்டெப்ஸ் மைக்ரோ மெஷினரிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல we have initiated. So our student Sivasurya as well as his team invented a novel idea called Soil Steps. So Sivasurya is an enthusiastic student and he is very good in developing prototypes as well as organizing several entrepreneurship oriented activities. இந்த மெஷின் வந்து ஒரு புரோட்டோடைப்பா இருந்தாலும் இதை வந்து டெவலப் பண்ணும்போது சிறு குறு விவசாயிகளான சின்ன சின்ன நிலத்துலலாம் இதை பயன்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கும்னு சொல்லி அதை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு திறமையான ஒரு குழு இருக்கும். அந்த மாதிரி தான் என்னுடைய சாயில் ஸ்டெப்ஸ் குடும்பம். இதோட விஷன் என்னன்றதை நான் பார்க்குறேன்னா, கரண்ட் ஜென்ரேஷன்ல எப்படி ஐடி அண்ட் பேங்கிங் செக்டர்ஸ்க்கு இருக்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஏன் அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அக்ரிகல்ச்சர் ரொம்ப லைட்டா பாக்குறாங்க நிறைய பேர். ஆனா அது இல்லைன்னா எதுவுமே இல்லைன்றதை புரிய வைக்கணும், அந்த ஒரு சீடை விதைக்கணும்ன்றத எங்களோட கான்செப்டே. ஸோ ஏஐ வச்சு ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுமா, மாடல் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமான்னு இப்போ கரண்ட் R&D பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பெயர் வந்து சாரதி சுப்ராஜ். என்னுடைய பையன் வந்து சிவசூர்யா. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இன்னோவேஷன் கண்டுபிடிச்சதை வச்சு நான் நிறைய விவசாயிகளுக்கு செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா விவசாயிகளுக்கு யாருமே இன்வால்வ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்றதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு அது ஒரு பெருமையா இருந்துச்சு. அதனாலதான் நாங்க ஃபேமிலியோட நாங்க எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்றோம். என் வாழ்க்கையிலே கிடைச்ச முதல் பெரிய அவார்டு என்ன அப்படின்னா, 2014ஆம் ஆண்டு நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா முன்னாடி என்னுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்ப ஒரு 15 நிமிஷம் பிரசன்ட் பண்ணதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு பாரத ரத்னா கிடைச்ச மாதிரி. 2016ஆம் ஆண்டு இளம் விஞ்ஞானி யங் சயின்டிஸ்ட் இந்தியா ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா கொடுத்த அவார்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 பிரசிடென்ஷியல் அவார்டு, அப்புறம் வந்து இக்னைட் அவார்டு. அது மட்டும் இல்லாம நாசா ஸ்பேஸ் அப் சேலஞ்ச்ல வந்து கெலாக்டிக் மெம்பரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் 2-3 ஸ்பேஸ் மிஷன்ஸ்ல ஐ பீன் மெம்பர் ஆஃப் தட். அது ரிலேட்டடா ரெக்கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் கூட பெரிய பெரிய வித்தியாசங்களை உருவாக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எந்த ஒரு சின்ன காம்படிஷன்ஸ் கூட நாங்க விட மாட்டோம். அதெல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு என் கையில என்னுடைய ஒரு மைக்ரோ மெஷினரின்னு சொல்லக்கூடிய சாயில் ஸ்டெப்ஸோட ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்டா என் கையில இத்தனை வருஷத்துக்கான தியாகத்திற்கு ஒரு பலனா இன்னைக்கு அதை நான் பாக்குறேன். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சாப்பாடு போடுறது எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படின்ட்டு. அப்போ சாப்பாடு செஞ்சு கொடுக்கறவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது பாக்கியம். அந்த பாக்கியத்தை என் லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது எசன்ஸ் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சிவசூர்யாவோட இந்த விஞ்ஞான தேடல், அறிவியல், விவசாய தேடல் என்னைக்குமே தொடர்ந்துட்டே இருக்கும். சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிவசூர்யா சுப்ராஜ். பெரிய மோட்டிவேஷனா இருந்தது உங்களோட வீடியோ பாக்குறப்போ. வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், நம்மளை தூங்க விடாம பண்றதுதான் ஒரு கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கனவு இன்னைக்கு பல விவசாயிகள் தூங்குறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றப்போ ஐ திங்க் தட் இஸ் த பிகெஸ்ட் திங் யூ குட் டூ. ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தீஸ் யங்ஸ். ஓகே, ஸோ உங்களோட விஷன் அண்ட் மிஷன் உலகம் ஃபுல்லா பரவணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. உங்களுடைய பிட்ச்க்கான டைம் இது. வணக்கம். கோவில்பட்டியை சேர்ந்த சிவசூர்யாவின் அன்பான வணக்கங்கள். ஃபவுண்டர் CEO சாயில் ஸ்டெப்ஸ். வணக்கம். சித்தேஸ்வர் COO சாயில் ஸ்டெப்ஸ்.
வணக்கம், சஞ்சய், லீட் ஸ்ட்ராட்டஜிக்கல் அனலிஸ்ட், சாயில் ஸ்டெப்ஸ். ஸோ 2014ஆம் ஆண்டு எப்போ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா முன்னாடி என்னுடைய முதல் ப்ரெசன்டேஷன் நடந்ததோ அன்னைக்கு என்னோட அறிவியல் பயணம் ஆரம்பிச்சது. சிறு குறு நில விவசாயிகளோட குடும்பத்தை சேர்ந்தவனா, அதனாலேயோ என்னவோ தெரியல, விவசாயம் சார்ந்த கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கனவு தேடலில் கண்டுபிடிச்சது தான் எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை சாயில் ஸ்டெப்ஸ். கிட்டத்தட்ட 82% மார்ஜினல் ஃபார்மர்ஸ் நம்மளுடைய நாட்டில் இருக்காங்க. அதாவது 75 மில்லியன் ஹெக்டார்ஸ் நம்மளுடைய ஃபார்மிங் லேண்ட்ஸ் மார்ஜினல் ஃபார்மர்ஸில் இருக்குது. எங்களுடைய சிறு குறு நில விவசாயிகளால் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே பயன்படுத்த முடியாது. பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்துறதுக்கான இட வசதி எங்களுக்கு கிடையாது. மாடு வச்சு கட்டி சமப்படுத்துறது இல்லை, அதுவும் கிடைக்கல அப்படின்னா எங்கள் 2 அண்ணங்க முன்னாடி இருப்பாங்க, பின்னாடி நாங்கள் கட்டி நாங்கள் மேலே ஏறி நின்று இப்போ வரைக்கும் எங்களோட கோவில்பட்டி நாகலாபுரம்லலாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அறிவியல் வளர்ந்துருச்சு, ஆனாலும் ஆள் பற்றாக்குறை இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது எல்லாத்துக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் சாயில் ஸ்டெப்ஸ் ஹியர் launching the exclusive electric vehicle which is multi-purpose for marginal farmers. சிறு குறு நில விவசாயிகளும் பயன்படுத்துகிற வகையில் அந்த சைஸை நாங்கள் எஃபிஷியண்ட்டாக கொண்டு வந்துருக்கோம். விவசாயத்தை ரிமோட்டில் பண்ண முடியுமா? இனிமே வர ஜெனரேஷன் கண்டிப்பாக ரிமோட்டில் பண்ணுவாங்க. எங்களோட டிவைஸ் கம்ப்ளீட்டாக ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் ஆகும். இதில் we have incubated சோலார் பேட்டரி இன்க்யூபேட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொன்று பிரத்யேகம் என்னன்னா, ப்ளவிங், லெவலிங், பென் ஷேப்பிங், இது 3மே இருக்குது. தேவையான நேரத்தில் நீங்கள் மாட்டிக்கலாம், தேவையில்லாத நேரத்தில் கழட்டி வச்சுக்கலாம். காம்பேக்டாக எஃபிஷியண்ட்டாக ஃபார்மிங்கும் எங்களால் பண்ண முடியும். இதையும் தாண்டி என்னென்னா, சின்ன சயின்ஸ் ஃபார்மிங்கில் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கருக்கும் கம்மியாக இருக்கிறவங்கள தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது கண்டிப்பாக ஒரு பக்காவான ப்ராடக்டாக இருக்கும். சரி சூர்யா, நீ ப்ராடக்ட் எல்லாம் பண்ணியிருக்க, இது உங்களோட சமூகத்துக்கு நீ எப்படி எடுத்துகிட்டு போவ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். 3 வழி தான். சி, ட்ரஸ்ட் அண்ட் பை. விவசாயிகள் தன்னுடைய நிலத்தில் என்ன எங்களுக்கு தேவையான உபயோகமாக பண்ணுதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம். ஸோ முதல்ல நாங்கள் எடுத்திருக்கிற அஸ்திரம் பார்த்தீங்க அப்படின்னா டெமோ அண்ட் ட்ரையல்ஸ். அவங்களோட ஃபீல்டில் நேரடியாக டெமோ அண்ட் ட்ரையல்ஸ் பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். 50 ஃபார்மர்ஸ் பார்க்குறாங்கன்னா 50 ஃபார்மர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த ரெஃபரன்ஸ் கஸ்டமர்ஸாக மாறும். 2வது அஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன் ரெண்டல்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு எங்களோட ப்ராடக்டோட புரிதலும் வேணும், இந்த ப்ராடக்ட் என்னென்ன பண்ணுன்ற ஒரு விழிப்புணர்வும் வேணும். அதனால நாங்கள் ரெண்டல் கொடுக்கறதுனால இந்த வேலை ஈஸியாக முடியும். அதுக்கப்புறம் டைரக்ட் செல்லிங். எங்களோட கஸ்டமர்ஸை எங்களால் எவ்வளோ செரிஷ் பண்ண முடியுமோ நாங்கள் அவ்வளோ செரிஷ் பண்ணுவோம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் சாம்பியன்ஸ். லோக்கல் சாம்பியன்ஸ்னால் யாருன்னா, நம்ம எஃபிஓஸ், அதுக்கப்புறம் லோக்கல் டீலர்ஸ், ரீஜனல் டீலர்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பல்காக கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் இன்னோவேட்டர்ஸ். கரெக்ட் தானே சஞ்சய்? ஆமாம் சூர்யா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ். ஏன்னா வி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி எங்களுக்கே தெரியும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல்னு. நாங்கள் தான் இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நாங்கள் இப்போ தான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரீசெண்டாக. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வி ஹவ் வி வில் தி யூஸிங் திஸ் ப்ராடக்ட்னு நாங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ வி ஆஸ் அ சாயில் ஸ்டெப்ஸ் நாங்கள் இந்த ப்ராடக்டை காலேஜஸ் அண்ட் அதர் இன்ஸ்டியூட்ஸ்க்கு நாங்கள் செல் பண்ணுவோம். செல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க எங்கள் ப்ராடக்ட்டை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸை அவங்களோட யூனிவர்சிட்டிஸ் ப்ளஸ் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணி அப்புறம் அவங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கள சொல்லி அவங்க அவுட்ரீச் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் தே வில் அவுட்ரீச் அண்ட் திஸ் சாயில் ஸ்டெப்ஸ் இஸ் கோனா பி தி நெக்ஸ்ட் பைனியர் ஃபார் திஸ் ப்ராடக்ட். எஸ், சாயில் ஸ்டெப்ஸ் ஒரு பயணியரை மட்டும் இல்லாமல் எங்களோட முக்கியமான யூனிக்னஸ் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, விவசாயத்துறையில் ஃபார்மர்ஸ்க்கு தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட யூனிக்னஸ். கரெக்ட் தானே சிது? கரெக்ட் சூர்யா, சூர்யா சொன்னது 100% கரெக்ட். ஸோ இதுக்காக நாங்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் காஞ்சிபுரம், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, தஞ்சாவூர், ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸில் எங்கள் ப்ராடக்டோட டெஸ்டிங்கை ஃபார்மர்ஸ் கண்ணு முன்னாடி காமிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிவ்யூஸும் கலெக்ட் பண்ணோம். ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு கலெக்ட் பண்ண உடனே தான் தெரிஞ்சுது இது ஒரு புல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. இதுக்கான மதிப்பு அப்போ தான் தெரிஞ்சுது. அவங்களோட எக்ஸைட்மெண்ட் நம்ம பார்க்கணுமே, அவ்வளோ அபாரமாக இருந்தது. ஸோ நாங்கள் ரிமோட் கண்ட்ரோல் அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னோன்னே, நாங்கள் இனிமேல் வரப்பில் போய் அதை பின்தொடர்ந்து பார்த்தா மட்டும் போதுமே, நாங்கள் இனிமேல் கீழே சேர்லையோ சகதியிலையோ இறங்கி கஷ்டப்படுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு அவங்க சிரித்து சொன்னாங்க. ஸோ இட் ஆக்சுவலி ப்ரூவ்ஸ் தட் சாயில் ஸ்டெப்ஸ் இஸ் அ புல் ப்ராடக்ட், நாட் புஷ் ப்ராடக்ட். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நீட், இட்ஸ் நாட் அ வாண்ட் அப்படின்னு சொல்லி இதில் தெளிவாக நம்மளுக்கு புரியுது. எஸ், சித்தே சொன்ன மாதிரி இது ஒரு புல் ப்ராடக்ட். நம்மளோட டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ₹15 lakh crores இருக்கு. எங்களோட இயர்லி ஸ்டேஜ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசபிளில் 3 lakhs crores
இருக்குது. அண்ட் இது முன்னாடி நான் சொன்ன மாதிரி 82% ஆஃப் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. 75 மில்லியன் ஹெக்டேர்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்கு. இதில் நம்ம 1% அச்சீவ் பண்ணோம் அப்படின்னாலே 2000 crores-க்கான மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபீல்டில் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், 84% ஆஃப் ஃபார்மர்ஸ் நாங்கள் ஃபார்மிங் விட மாட்டோம், எங்களால் ஃபார்மிங் விட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டபனை இன்னுமே அவங்க ப்ரைடாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை நம்ம ஃபார்மர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது டைரெக்டான ஃபுல் ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்ட நிறையா பார்க்க முடியும். நாங்கள் நிறையா ஃபீல்ட்ஸ் நாங்கள் டைரெக்டாக போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டே எங்களுக்கு ஒரு இன்னோவேஷனாக இருந்தது. இது எங்களால் முடியுமே, எங்களால் ஈஸியாக தூக்கிட்டு போக முடியுமே, ஈஸியாக வச்சு வேலை பார்க்க முடியுமே, இந்த ஈஸியான வேலை ஃபார்மிங்கில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். 82%ல 1% நம்ம அச்சீவ் பண்ணாலே இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். 2020லையும் 2019 அவங்க ரிலீஸ் பண்ண ஸ்டடியில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரை விட, அதாவது 50%லேருந்து 68% மார்ஜினல் லேண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 18% மார்ஜினல் லேண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திஸ் இஸ் டியூ டு த செக்மெண்டேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன். இதனால நிறைய குட்டி 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 1/4 ஏக்கர், 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 1.5 ஏக்கர் இது நிறையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆல்ரெடி 15% இன்க்ரீஸ் ஆன ஒரு ஃபீல்டில் நம்ம இருக்கோம். தேவையான நேரத்தில் நம்ம கரெக்டான ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறோம். எப்போவுமே விவசாயிக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்த கண்டிப்பாக கொண்டு போனோம்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி, அவங்கள நம்ப வச்சோம்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். சாயில் ஸ்டெப்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப், we are here to create a revolution. கண்டிப்பாக இது ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இதுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட இன்சைட்ஸும் எங்களுக்கு தேவை. அஸ் அ ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷன், விவசாயத்துக்காக ஏதாவது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணணும். விவசாயம் பொறுத்த வரைக்கும், ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டெஸ்டிங், நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் பக்காவாக வரும். அந்த பக்காவான ப்ராடக்ட் வர வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அண்ட் எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சாப்பாடு போடுறது ஒரு புண்ணியம் அப்படின்னா சாப்பாடு போடுறவங்களுக்கு செய்கிறது பாக்கியம். அந்த பாக்கியத்தை சாயில் ஸ்டெப்ஸோடு சேர்ந்து எல்லாரும் கை கோர்த்து எங்களுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்றத ரொம்ப தாழ்மையாக நான் வச்சுக்கிறேன். ஸோ that's all from my side. Thank you so much for the time and thank you so much for the opportunity. With all your wishes, soon Soil Steps and Sivasurya and my team will reach from soil to the stars. நன்றி, வணக்கம். ஓகே, சூர்யா அண்ட் டீம் ரொம்பவே அழகா தெளிவா வந்து பிரசன்ட் பண்ணீங்க. ஊர்ஜிதமான நம்பிக்கை மட்டுமே உங்ககிட்ட இருக்கு. பார்க்கலாம் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. we'll start with the first quick impression with you sir. மண் வாசனை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்க. அதை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நிறைய பேர் இதை எடுத்து செய்ய ட்ரை பண்ணி அவங்க வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது லேபில் ஸ்டார்ட் ஆகலை, இது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா மண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவே உங்களை தூக்கி நிறுத்தும். ஸோ என் சைட்லேருந்து ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஹவ் டேக்கன் திஸ் ப்ராடக்ட் அண்ட் யூ ஹாவ் அ லாங் வே டு கோ, பட் யூ ஆர் இன் அ ரைட் ட்ராக். Thank you so much sir. Yes, Kumar Vembu sir. First, Sivasurya, congratulations and very happy that we met you. Very proud of cups that were shown in the... So many laurels. Yeah. I consider this as my responsibilities. So, இவ்வளோ டேலண்ட் இருந்து நீங்கள் விவசாயத்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் த பெஸ்ட். ஸோ ஐ திங்க் ரொம்ப ஒரு அட்மைரபிள் இனிஷியேட்டிவ். ஐ திங்க் அந்த ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து நம்மளுடைய ஒரு கம்யூனிட்டியோடைய பெயினை புரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ வருஷமாக டெவலப் பண்ணினது வந்து ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐம் ஷுர் நீங்கள் சொன்ன அந்த குட் இன்டென்ஷனும் இதை நீங்கள் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிற அந்த ஒரு தாட்டே திங்க் எங்களை மாதிரி எல்லாருடைய தாட்ஸும் அதோட ஐ திங்க் மர்ஜ் பண்ணி ஐ திங்க் சம்திங் வண்டர்ஃபுல் வில் கம் அவுட். ஆல் த பெஸ்ட். Thank you so much sir. தேவானந்த் sir. சிவசூர்யா, உங்களுடைய பேஷனேட் ப்ரெசன்டேஷன் வந்து எக்ஸலண்ட். இது வரைக்கும் வந்து ஸ்டார்ட் அப்பில் எந்த ஃபவுண்டரும் வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தது கிடையாது. ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல், ஒரு எந்த இடத்துலையும் தயங்காமல் தடங்காமல், லைக் இட் வாஸ் அன் எக்ஸலண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much sir. Yes, Aparna ma'am. Sivasurya and team, same thing. உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ஹோலிஸ்டிக்காக இருந்தது. என்னெல்லாம் பாயிண்ட் மைண்டில் வந்ததோ அது எல்லாத்தையும் அடிச்சிங்க நீங்கள். அண்ட் யூ வர் வெரி வெரி கிறிஸ்ப் ஆன் யோர் நம்பர்ஸ். அண்ட் அவ்வளோ ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கீங்க. அண்ட் இப்படி ஒரு நல்ல காஸ்க்கு நீங்கள் வந்து உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. Thank you so much ma'am. So investors அவங்களுடைய first quick impression சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுடைய கேள்விகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கௌஷிக் sir, we'll start with you. ரூரல் ஹார்ட்வேர், இது வந்து ரூரல் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ரூரல் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ப்ரைஸ் சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஃபார்மர்ஸ் ஏற்றுப்பாங்களா? அவங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கம்மியாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட கன்சியூமபிலிட்டி அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த ரூரல் ஹார்ட்வேரை வச்சுட்டு நீங்கள் முதல்ல எப்படி ஸ்கேல் பண்ணுவீங்கங்கிற எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது எப்படி நீங்கள் ஸ்கேல் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் த கம்பேரிசன். இந்த ரூரல் ஹார்ட்வேர் அப்படிங்கும் பொழுது முதல்ல ஃபார்மர்ஸ் எனக்கு வச்ச ஒரு கேள்வி வந்து, எங்களுக்கு தேவையானது ப்ராடக்ட் நீங்கள் எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் வந்து அவங்களோட குவரிஸாக இருந்தது. அண்ட் நாங்கள் மாடு வச்சு சமப்படுத்துகிறோம், அதே மாதிரி டிராக்டரும் பயன்படுத்துகிறோம். டிராக்டர் அண்ட் மாடு வச்சு சமப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு மாடு வச்சு பண்ணும்போது 2100 ரூபாயிலேருந்து 2400 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு ஆகுது. டிராக்டர் வச்சு பண்ணும்போது நிலத்துக்கு ஏற்ற மாதிரி 5000லேருந்து 8000 வரைக்கும் ஆகுது. ஸோ காஸ்ட் வைஸ் நாங்கள் வந்து சர்வே எடுக்கும்போது கிட்டத்தட்ட 7 டிஸ்ட்ரிக்ஸில் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். டிஃப்ரெண்ட் சீசனில் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். அப்போது தே ஆர் ரெடி டு ஆக்கிபை. 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் அதுக்கு மேலே இருந்தாலும் ஒரு சில ஃபார்மிங்ஸில் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ எங்களோட ப்ராடக்டை நாங்கள் கொடுக்கறதுக்கும் அதில் அந்த ரிலேட்டடாக தான் நாங்கள் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் தான் நாங்கள் வந்து ஸ்கேல் பண்ண போகிறோம். முதல்ல பை ட்ரெமோ அண்ட் ட்ரையல்ஸ் மூலியமாக ஃபார்மர்ஸோட ட்ரஸ்ட்டை நாங்கள் பில்ட் பண்ணணும். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்மர்ஸ் நம்பினாதான் வாங்குவாங்க, நம்பலைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு நம்பிக்கை வேணும். முதல்ல நாங்கள் நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வில் ஆஃபர் ரெண்டல்ஸ். ரெண்டல் கொடுக்கறது மூலமாக வில் ஏபிள் டு ஷோ தெம் தட் திஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் யூ ஆர் ஃபேஸிங் நவ். இதிலிருந்து சில விஷயங்கள் ரெக்டிஃபை ஆகும். இது 2வது விஷயம். 3வதாக தான் நாங்கள் வந்து டைரக்ட் சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ டைரக்ட் சேல்ஸ் எடுத்துகிட்டு போகும்போதுமே முதல் ஸ்டேஜஸில் எவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுமோ அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பேசிக் லெவல் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து 3 அட்டாச் பண்ணியிருக்கோம். ஃப்ளவர், லெவலர் அண்ட் பன் ஷேப்பர், பெட் ஷேப்பர்னு சொல்லுவோம். இது நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் அண்ட் சோலார் இன்குபேட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக நாங்கள் ஸ்கேல் பண்ணும்போது இதோட ப்ரீமியம் 1, 2, 3 அந்த மாதிரி லான்ச் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் FPOs இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோட கொலாபரேஷன்ஸ் வச்சிருக்கும் பொழுது இன்னும் ஈஸியான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் மானியம் ஸ்கீம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஃபார்மர்ஸோட ரீச் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் வி ஆர் ஏபிள் டு ரீச் ஃபார்மர்ஸ் ஈஸியர் தென் பிஃபோர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸ்ரீராம் சார், உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்கலாம். கேபிட்டல் சேல் நிறைய பிளான் பண்ண போறீங்களா? எக்யூப்மெண்ட் சேல் ஆர் மோர் சர்வீஸ் போறீங்களா? சார் ஆக்சுவலி முதல்ல வந்து நாங்கள் சர்வீஸ் பேஸ்டு ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணினதுக்கு அப்புறமா பேஸ்டு ஆன் த ரெகக்னிஷன் கண்டிப்பாக இது ஒரு அவுட்ரீச் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறமா வி ஆர் மூவிங் ஆன் டு த டைரக்ட். ஸோ அந்த சர்வீஸ் நீங்களே டைரக்டாக பண்ண போறீங்களா? ஆமாம் சார். இல்லைன்னா அக்ரிப்ரனர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸை வச்சு ஒரு கிளஸ்டரை டீல் பண்ண சொல்லுங்க. அண்ட் இன்னொரு நீங்கள் அக்ரோப்ரனர்ஸ்னு சொன்னதுனால ஐம் ஜஸ்ட் இனிஷியேட்டிங். வி ஹவ் ஆல்ரெடி இனிஷியேட்டட் அ கம்யூனிட்டி கால் சாயில் ஸ்டெப்ஸ். இந்த சாயில் ஸ்டெப்ஸ் கம்யூனிட்டி என்ன அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாரும் வந்து என்ன வேணால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு வி ஹவ் இனிஷியேட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்ட் இன் மை ஓன் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்லையும். ஸோ எங்களோட நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா, முதல்ல அவுட்ரீச். சஞ்சய் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ். என்ன வேணால் மாற்றலாம். முதல்ல நாங்கள் எங்களோட கான்செப்ட் அக்ரோப்ரனர்ஸ் எல்லாரையும் வச்சு அவுட்ரீச். அது இங்கே சொல்கிறீங்க. ஓகே. உங்க எந்த ஊர்ல டார்கெட் பண்ண போறோம்? நாங்க முதல்ல வந்து கோவில்பட்டி அந்த மாதிரி ஏரியால நாங்க டார்கெட் பண்றோம். அப்போ இங்க இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பதிலா அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சரலிஸ்ட் தானே நம்மளோட டார்கெட்? எஸ், we have agriculturalist over there. இப்போ எல்லா காலேஜஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா EDIA அப்படின்ற செல் இனிஷியேட் ஆயிருக்கு. அந்த ஒரு செல்லுலயுமே இப்போ டைரக்டா நாங்க சாயில் ஸ்டெப்ஸ் போய் என்ன பண்றோம் அப்படின்னா, we are initiating agropreneurs. ஸோ எங்களோட கான்செப்ட் என்னன்னா, agropreneurs வச்சுட்டு அவுட்ரீச் கொண்டு வரணும். அந்த அவுட்ரீச் மூலமா ப்ராப்பரான ஒரு ஃப்ளோ கிடைக்கும். அந்த ப்ராப்பரான ஃப்ளோ வச்சுட்டு we are offering rentals and demo trials. Then we are moving on to the direct sales to the direct customers. அண்ட் இது வந்து உங்களோடது வந்து இப்போ காம்படிஷனோட எப்படி கம்பேர் ஆகுது? ஸோ இது காம்படிஷனோட கேபெக்ஸும் சரி, அவர்லி ஆபெக்ஸும். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா 24,000 இருந்து 27,000 ஒரு ஃபார்மர்ஸ் வந்து நிலத்தை சமப்படுத்துறதுக்கோ இல்லை பாத்தி கட்டி வரப்பு சரி பண்ணுறதுக்கோ செயல்படுத்துகிறாங்க. இப்போ என்னோட ப்ராடக்ட்டை நான் 1 4 லட்சம் வரைக்கும் நான் வந்து லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு அவங்களோட டீசல் காஸ்ட்டு, அவங்களோட பவர் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஒரு லேபர் கவர்னன்ஸுக்கும் நாங்கள் போட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ நாங்கள் நிலத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னா, அந்த நிலத்தை ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கும் தனியாக நம்ம லான்ச் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரியான காஸ்ட் எல்லாமே இது கம்மி பண்ணிடும். ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு ப்ராப்பராக வேலை நடக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேவானந்த் சார், இப்போ இந்த மாதிரி காம்படிட்டிவ் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்கா ஆல்ரெடி? சார் ஆக்சுவலி இன்னொன்று நான் சொல்லணும்னா, we are between the traditional and the highland lots. ட்ரெடிஷ்னலுக்கும் பெரிய பெரிய மிஷினரிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இக்னோர்டு செக்மெண்ட்டை நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். இக்னோர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ஜினல் ஃபார்மர்ஸ். மொத்தமாக 82% மார்ஜினல் ஃபார்மர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. பிகாஸ் த ஃப்ராக்மெண்டேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், ஆர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய 10 ஏக்கரை வந்து நம்ம 10ஆக்கு உரு போட்டு 10 பசங்களுக்கு கொடுக்குறோம். அப்போது மார்ஜினல் ஃபார்ம் அதிகமாகுது. 18% இப்போமே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, இனி ஒரு 5 வருஷத்தில் வெறும் மார்ஜினல் ஃபார்மிங் மட்டும்தான் இருக்கும்ட்டு ரீசெண்டாக
நடந்த கிளைமேட்டிக் கான்ஃபரன்ஸ்லேயே திஸ் இஸ் அன் எரா ஆஃப் மார்ஜினல் ஃபார்மிங் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் இன் அ ரைட் ட்ராக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா the size and efficient. ஒரு நிலத்துல 4 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களும் ராஜா மாதிரி வேலை பார்க்கலாம். அதுதான் இதோட தனித்துவமே. ஸோ திஸ் இஸ் ஆர் யூனிக்னஸ். நான் கேட்க வந்தது வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி மார்க்கெட்ல காம்படிட்டிவ் ப்ராடக்ட் இருக்கா? ஸோ மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இப்போ வரைக்கும் the facilities that we are offering now கிடையாது. என்ன விலையில இருக்கு அப்படி காம்படிட்டிவ் ப்ராடக்ட் வந்து? ஸோ ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் சார் இருக்கு. ஒரு 4 இருக்கும். ஸோ 24 லட்சத்துல பேசிக்கா ஸ்டார்ட் ஆகுது வித் பேசிக் டார்க் அண்ட் பேசிக் பேட்டரி ஆர்எல்ஸ் பேசிக்கான டீசல் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கிற எஃபிஷியன்ட்ல இருக்கிறதெல்லாம் பேசிக்கா 24 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் டீசல் வெஹிக்கிள் கூட டீசல் வெஹிக்கிளும் கூட. நீங்க வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து யாராவது ஒருத்தர் அக்ரிகேட்டர் தான் வாங்கி ரெண்டலுக்கு கொடுத்தாகணும். கண்டிப்பா. அந்த அக்ரிகேட்டருக்கு சப்சிடி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார், சப்சிடி இருக்கு. பிகாஸ் நாம வந்து ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணும்போதே வி ஹாவ் சம் ப்ரோட்டோகால்ஸ். நீங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ சப்சிடி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம், அந்த மாதிரியான ப்ராப்பர் கொலாபரேட்டிவ் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க கமர்ஷியலாக வரும்போது சப்சிடி கிடைக்கும் நம்புறீங்க? கண்டிப்பா இருக்கும். என்ன கேட்டகரியில வரும் சப்சிடி? சப்சிடி வந்து எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா there are too many different waysல எங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் குறுநில விவசாயிகளுக்கும் சிறுநில விவசாயிகளுக்குமே தனியான ஸ்கீம்ஸ் அண்ட் பாத்வேஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து மூலியமா we are expecting. Thank you sir. Yes Aparna ma'am. நான் கேட்குற கேள்வி from a consumer point of view, இதோட ரீச், how do you promote its reach and usability பற்றி சொல்லுங்கள். ஏன்னா farmers யூஸ்வலாக வந்து மெஷின்ஸ் வாங்குறது இல்லை, அதோட அவுட்கம்ஸ் வாங்குறாங்க. ஸோ பேசிக்லி சாயில் ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, லோன் அதெல்லாம் வந்து எனிவே கவர்மெண்ட் ரைட் ஆஃப் பண்ணிடுறது. ஸோ இது என்ன பொட்டென்ஷியலாக சேவ் பண்ணுறது? ஸோ ஆக்சுவலி த ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா லேபர் காஸ்ட் கட் பண்ணுது மேம். இப்போ நான் ஃப்ராக்மெண்டட்னு சொல்கிறேன் அப்படி இல்லையா? ஸோ ஃப்ராக்மெண்ட் மார்ஜினல் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா நிறைய பேர் ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. பாதி பேர் ஊரில் இருந்தும் விவசாயம் பார்க்க முடியாத சுச்சுவேஷன் காரணம்னா அவங்களுக்கு அக்சசபிள் கிடையாது த மிஷின்ஸ். ஸோ மிஷின் அக்சசபிளாக ஆக்கிறதுக்கு இது ஒரு வழியாக கொடுக்கும். அண்ட் லேபர் காஸ்ட் மட்டும் இல்லாமல் எஃபிஷியண்ட்டான ஒர்க்கை டைம்லி பண்ணி முடிக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு கரண்ட்டாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்னன்னா ஆள் இருக்கிறத வச்சு நாங்கள் விளைச்சல் பார்க்குறோம். 365 நாளும் வந்து அவைலபிளாக இல்லாத ஆட்கள் சீசனெல்லாம் அவைலபிள் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நாங்கள் நினச்சபடி எங்களால் தேவையான க்ராப்ஸை எங்களோட ஃபீல்டெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னா டைம் சேவ் ஆகும், தே கேன் டைம் எஃபிஷியன்ட், அப்புறம் வந்து அவங்க ஃபியூவல் சேவ் பண்ணிக்கலாம், பேட்டரி பவர் இருக்கும். இந்த மாதிரியான சின்ன லேண்ட்ஸில் என்னென்ன எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய அதில் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதோட சைஸ், கரண்ட் சைஸ், இந்த சைஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டீல் திஸ், நோ? யா ஓகே, வெரி ஈஸி டு ஸ்டீல். நான் அப்படி தான் இருக்கிறது, குட்டியாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபார்மர்ஸ் எந்த ஒரு விஷயத்தையுமே பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் வி ஆர் ஆல்சோ கண்டிப்பாக இந்த ஒரு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ரிமோட்டாகவே இதை யூஸ் பண்ணலாம் அப்படி. ஆமாம். ஸோ ரிமோட்டாக இதை ஒரு இடத்துல வச்சா somebody can very easily take this. ஸோ ரிமோட்டோட ஹேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மர்ஸோட கையில் தானே இருக்கும் இல்லையே? பட் they can still derive some value out of this. ஓகே ஃபைன், இட்ஸ் a good question. கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கும் பவர் பேக்காக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். Finally the person is unable to answer the question. I am like எங்கப்பா இவர் மாட்ட போறாரு, எல்லா இன்வெஸ்டர்ஸையும் டேக்கிள் பண்ணி போயிட்டே இருக்காரேன்னு பார்த்தேன். பட் வெயிட், அடுத்ததான் நீங்க மீட் பண்ண போறது யாருன்னு தெரியும்ல? த மேன், ஓஜி குமார் வேம்பு சார். ப்ளீஸ் கோ ஹெட். உங்களோட ஜேர்னி பற்றி உங்கள் பிச்சில் பேசுகிறதே இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு நிறையா தடவை பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் சந்தோஷமாக செய்கிற விஷயம். ஆனால் நீங்கள் அதை போராட்டம்னு ஏன் சொல்கிறீங்க? அவ்வளோ என்ன அதில் கஷ்டம் இருக்குது? நல்ல கேள்வி சார். யாராவது இதை கேட்பாங்களா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நான் போராட்டம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நார்மலாக ஒரு 18 வயசோ 19 வயசு பையனுக்கு வீட்டில் என்ன சார் இருக்கும்? படி, காலேஜ் போ, வேலைக்கு போ, வீடு வாங்கு, செட்டில் ஆகு, இதுதானே சார் சைக்கிளே. இந்த சைக்கிளை பிரேக் பண்ணால் 2000 கேள்வி வருது. ஏன் போகிற, எதுக்கு போகிற, வீட்டு லோன் இருக்குது, அக்கா கல்யாணம் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி எங்கள் பேஷனுக்கு நாங்கள் வந்து நிற்கும் போது உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. அப்போ ஆரம்பிக்குது சார் எங்கள் போராட்டம். அந்த போராட்டத்தை நாங்கள் மாற்றணும்னா எங்களுக்கு விடாமுயற்சி தேவை. போராட்டம் இன் ஆர்கானிக் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன்னா பார்க்குற ஒரு பர்சன் தான் சார் நான். எந்த வயசில் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாலும் கல்யாணம் ஆகி ஆரம்பிச்சிங்கன்னா ஒய்ஃபும் சேர்ந்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் செய்யறது வந்து உங்களுக்கு ஒரு காலிங் இருக்குது, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு இதில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுனால இல்லையா? கண்டிப்பா. அதனால நீங்கள் அடுத்தவங்க கேட்குறதுல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது.
உண்மை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஆண்டர்பிரினரையுமே வீட்டில் வந்து தம்பி நீ பண்ணுப்பா உனக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. ஓகே, அதனால அதை இனிமேலுக்கு நீங்கள் வந்து ஒரு விடாமுயற்சியாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக செய்யுங்க. அடுத்தவங்க சொல்கிற வேலிடேஷனோ இல்லை ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக சார், வில் ராக் மோர். அடுத்த எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மார்ஜினல் ஃபார்மர் பற்றி சொல்கிறது, அவங்க 24 லட்சம் மிஷின் வாங்க முடியாது அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் இப்போ எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மேனுவலாக வேலையை பார்க்கறது இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் அறுவடை மிஷின் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1250 ரூபா, இல்லை 1 ஏக்கருக்கு 1500 ரூபா, அந்த மாதிரி அது சீசனுக்கு தகுந்த மாதிரி இல்லையா? அது வெட்டு லேண்டில் பண்ணுறாங்களா இல்லை கொஞ்சம் காஞ்ச லேண்டில் பண்ணுறாங்களா, மிஷின் வச்சு தான் பண்ணுறாங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் ரெண்டிங் ஆல்ரெடி. ஆமாம் சார். ஸோ அதனால் மேனுவலோட கம்பேரிசன் இல்லை. இப்போ அந்த லார்ஜ் எக்யூப்மெண்ட், இப்போ ஒரு பெரிய அறுவடை மிஷினை ரெண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு பெரிய டிராக்டர் வச்சு லேண்டு லெவல் பண்ணுறதுக்கும் இதை வச்சு லேண்டு லெவல் பண்ணுறதுக்கும் ரெண்டல் காஸ்ட் எப்படி குறையும், இல்லை இது ரெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வாங்கினா அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் சேவிங் இருக்குது அப்படின்னு பார்க்கணுமே தவிர, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச யாருமே இன்றைக்கி மேனுவலாக அந்த வேலையை தமிழ்நாட்டில் பார்க்கறது இல்லை. நீங்கள் சொல்கிற 5 மாவட்டத்தில் கம்மியாக தான் இருக்கும் மேனுவல் ஒர்க். ஸோ ஆக்சுவலி என்னன்னா சார், இப்போ நாங்கள் வந்து டெஸ்டிங் போனது கோவில்பட்டி, திருநெல்வேலி இந்த சைட்லலாம் நாங்கள் போகிறோம். கோவில்பட்டி எங்கள் மூப்பம்பட்டி சைட்லலாம் நாங்கள் பியூர் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தஞ்சாவூர் சொன்னீங்க. தஞ்சாவூர்லேயும் சீர்காழியில் நாங்கள் போய் பார்த்தோம். சீர்காழியில் எங்களுடைய நாங்கள் போன ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் வி ஆர் கெட்டிங் தட். அந்த எக்ஸைட்மெண்ட் நாங்கள் லெவல் பார்த்தே நாங்கள் வந்து ஓட விட்டோம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா அந்த லேண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம்ல சார், சின்ன சின்ன லேண்ட்ஸ் தான் இருக்குது. சின்ன லேண்ட்லேயே வந்து அவங்க வருஷம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே இந்த டிவைஸ் ஆக்சுவலாக யாருக்கு தேவை அப்படின்னு நாங்கள் கணக்கெடுக்கும் போது தான் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இன்னும் அதால் அவங்களால அவைல் பண்ண முடியல. இதை பார்த்தேன்னா இது ஏதோ ஒரு ஹோம் கார்டனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் இல்லை. ஓகே, ஸோ ஐல் எக்ஸ்பிளைன். இது வந்து எங்களோட ஐடியா லெவல் ஸ்டேஜ் தாண்டி திஸ் இஸ் ஆர் ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட். இப்போ நாங்கள் வந்து ப்ரோட்டோடைப்பில் இருக்கோம். அடுத்து வில் பி கோயிங் ஃபார் த 2D லெவல் டெஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ப்ரோட்டோடைப் டெஸ்டிங் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 2D ஃபைனலைசேஷன், அகைன் ப்ரோட்டோடைப், அதுக்கப்புறம் 3D ஃபைனலைசேஷன், மறுபடியும் ப்ரோட்டோடைப், சிமுலேஷன், ப்ரோட்டோடைப், அதுக்கப்புறம் பைலட் ஆஃப் 4, அதுக்கப்புறம் டெஸ்டிங், அதுக்கப்புறம் தான் MVP. ஸோ MVP வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்பர் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வரும். ஸோ எங்களோட ஐடியா என்ன சைஸ் இருக்கும் சார்? இப்போ நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவராலாக 3x6 நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஸோ பேசிக்காக எல்லா ஃபார்மிங் லேண்ட்ஸ்லையும் நாங்கள் அனலைஸ் பண்ணது வரைக்கும் ஒரு ரிவ்யூஸ், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ், ஒரு எக்ஸ்பர்ட் அனலைசிஸ், ஆக்ரோ என்ஜினியர்ஸ், இது எல்லோர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அங்கே எங்கேன்னு ஓடி ஐயா சாமி அப்படின்னு கேட்டுட்டு 3x6 நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். 3x6னா எது 3? ஸோ பின்னாடி வந்து 3 feet நாங்கள் வச்சுருக்கோம். முன்னாடி வந்து சைஸ் வந்து கன்சிடரிங் த வீல், அதுக்கப்புறம் கேஜ் வீல் எக்யூப்மெண்ட் அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் 6 feet வச்சா தட் வில் பி பெட்டர் ஃபார் த மூமெண்ட். ஸோ வித் வந்து 3 feet பிளான் பண்ணியிருக்கோம் சார். லென்த் வந்து 6 feet பிளான் பண்ணியிருக்கோம். தூக்கின்னு போக முடியாது. கண்டிப்பாக இதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது சார். ஏன்னா மாடோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 kgs இருக்கும் ட்ரெடிஷ்னலாக. ஸோ அந்த மாடோட வெயிட்டில் நம்ம பாதியாச்சும் ஈக்குவலைஸ் பண்ணால் தான் அந்த ஸ்டெபிலிட்டி வரும். அதுவும் இல்லாமல் மாடு யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, மண்ணோட தன்மை வந்து அந்த கேக் மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இது டிராக்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே லெவலிங் நல்லா பண்ணிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சாயிலோட தன்மை வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து அந்த மாடோட தன்மையை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி கூட நாங்கள் R&D பண்ணிட்டுருக்கோம். வெயிட் சார் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது, ஆனால் வந்து அதோட எஃபிஷியன்சி இன்னும் பல மடங்கு அதிகமாக போகுது. இதுக்கு வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் அப்ளிகேஷன்ஸ் யார்கிட்ட வாங்கணும் அப்ரூவல்? சார் ஆக்சுவலி இதுக்கு நாங்கள் முதல்ல வந்து பேட்டன்ட் வாங்கணும். அதை நாங்கள் வந்து பேட்டன்ட் வாங்கியாச்சு ஃபார் ஆர் ஐடியா ஸ்டேஜ். இது அடுத்து நான் லெவலில் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக ஆக்ரோ டிபார்ட்மெண்ட்லேருந்து வி நீட் சர்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் EDAலேருந்து நாங்கள் பிஸ்னஸ் லெவலில் எடுத்துகிட்டு போகும்போது பிஸ்னஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி அதோட கிராண்ட் சர்டிஃபிகேஷனும் வந்து எங்களுக்கு தேவை. நான் கேக்குறது ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆக்ரோ டிபார்ட்மெண்ட்ல ஆக்ரோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா எங்களுக்கு சர்டிஃபிகேஷன். இது வந்து ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ங்கிறதுனால RTO சர்டிஃபிகேஷன்ஸ் வேண்டாம். இது வந்து கம்ப்ளீட்லி மெஷினரி கம்ப்ளீட்லி கம்மிங் அண்டர் த ஃபார்மிங் அப்படின்றதுனால எங்களுக்கு ஆக்ரோல தான் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்குறது மேண்டேட்டரி சொல்லிருக்காங்க. இதுக்கு ரோட் ரெஜிஸ்ட்ரேஷன் RTO எல்லாம் கிடையாது. இல்ல இது கம்ப்ளீட்லி கம்ஸ் அண்டர் த ஃபார்மிங் அண்ட் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ்ல வரும். ஓகே, சோ क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் டன். நம்ம கிளாரிட்டி ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு உங்களுடைய ப்ராடக்ட் பத்தி. இப்போ உங்களுடைய ஆஸ்க் என்ன, உங்களுடைய வேல்யூவேஷன் என்ன?
ஓகே, ஸோ இதை நான் ஆஸ்க் அப்படின்னு கேட்கறத விட அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னுடைய தேவை அப்படின்ற மாதிரி நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இப்போ நாங்கள் ஐடியா ஸ்டேஜில் இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் ப்ரோட்டோடைப் இன்னும் பெருசாக வலு பண்ணணும், MVP எல்லாம் இருக்குது. இதுக்கு நாங்கள் உங்ககிட்ட கேட்குற ஒரு அமௌண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 30 lakhs நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்குறோம். ஸோ 30 lakhs எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சரில் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் டெஸ்டிங்ஸ் இல்லாமல் ஃபார்மர்ஸ் கிட்ட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம ஒரு ப்ராடக்ட் 2D 3D இதெல்லாம் முடிச்சு சிமுலேஷன்ஸில் எவ்வளோ காஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் பைலட் பண்ணாலுமே மினிமம் ஆஃப் 5 to 6 months அதை லேண்ட்லேயே ஓட்ட விட்டு தான் நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து 30 lakhs வந்து கண்டிப்பாக ஆகும். இந்த கம்பெனி வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக we are in a pre-revenue stage. எங்களோட மார்க்கெட்டில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இதுக்கப்புறம் வரும் அப்படின்றத நான் உங்கள் முன்னாடி சமர்ப்பிச்சிட்டேன். ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷனை நான் உங்களோட பார்வைக்கு நான் விட்டுடுறேன். ஸோ திஸ் இஸ் our humble request from Soil Steps. ஓகே, ஸோ அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றது சொல்லிட்டாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ், இட்ஸ் அப் டு யூ டு டிசைட் எஸ் ஆர் நோ. கௌஷிக் சார், வில் ஸ்டார்ட் வித் யூ. நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்லையா? ஆமாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம். ஒன்று, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பிச் 3 பேருக்குமே. அண்ட் செகண்ட், ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். பட் என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோட்டோடைப்பிங் ப்ரீ ரெவென்யூவில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு டேக் அ பேக் சீட். நான் வந்து பண்ணலைன்னு நான் சொல்லலை. ஒரு 6 மாதம் ஐ வாண்ட் டு அப்சார்வ் யுவர் க்ரோத். அதுக்கப்புறமா ஐ மே டெஃபினெட்லி கம் அப். அதை தவிர ஏதாவது சப்போர்ட்ஸ் தேவை அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கவுண்ட் மீ இன். அது யூ கேன் டூ த்ரூ த ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம். வாட் எவர் ரிக்வயர்ட் ஐ வில் டூ இட். ஓகே, thank you so much sir. Thank you so much for the support. குமார் வேம்பு சார், நீங்க இந்த ப்ராடக்ட் ரிமோட் கண்ட்ரோல்டுன்னு சொன்னீங்க இல்லையா, ஏன் நீங்க அது ரிமோட் கண்ட்ரோல்டா பாக்குறீங்க, அட்டானமஸா பார்க்காம? சார், ஆக்சுவலி இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சூர்யா வை காண்ட் அட்டானமஸ் அப்படிங்கும் பொழுது எனக்கு பர்சனலாக ஒரு ஃபார்மரோட கனெக்ட் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் இருந்தே என்னுடைய ஒரு ஆர்வம். விவசாயம் இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷங்க தேவை சார், மனுஷங்க வேணும். அதனால இப்போவுமே அட்டானமஸ் வேண்டாம். பேஸ்ட் ஆன் த ஃபியூச்சர் ரெக்வெஸ்ட், என்ன மாதிரி யாராவது வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டு அவங்க அப்பா அம்மாவோட நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அட்டானமஸ் கொடுப்போம். இல்லை, அட்டானமஸாக இருந்தால் மனுஷங்க பார்க்கவே மாட்டாங்கன்றது இல்லை. அட்டானமஸாக இருந்தாலும் வேற சில வேலைகளை மனுஷங்க பண்ணணும். ஸோ இது பேசிக்கலி ஐடியா ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிக்கெஸ்ட் ரிஸ்க்னு எதை பார்க்குறீங்க? ஸோ பிக்கெஸ்ட் ரிஸ்க் அப்படின்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்ட் டெஸ்டிங் முடித்து நாங்கள் ரன் பண்ணுற பைலட்டில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா என்ன விதமான ப்ராடக்ட் நாங்கள் யூஸ் பண்ணோன்னா எந்த மாதிரியான எஃபிஷியன்சி வரும் அப்படின்றது தான் மேஜரான ஒரு விஷயம். ஸோ ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிங்குமே ஒரு ப்ராடக்ட் ட்ரையலுமே எங்களால் ஸ்டிமுலேஷன்ஸில் தான் கொண்டு வர முடியும். ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது நிலத்தில் எங்களோட எக்யூப்மெண்ட் எப்படி எந்த அளவுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுறது அப்படின்றத கண்டுபிடிச்சு கொண்டு வரதுல தான் இருக்குது. நீங்கள் சரியாக சொல்கிறீங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இந்த ரப்பர் வந்து எப்போ ரோடை மீட் பண்ணுதோ அப்போ தான் ரப்பரோட குவாலிட்டி தெரியும் அப்படின்னுட்டு. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஃபீல்டு டெஸ்டிங் பண்ணால் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? சார், நான் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கிறேன் சார். ஏன்னா நான் வந்து 2 மாதம் 3 மாதம்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக 1.5 years ஆகும். நான் இதை வந்து ஹானஸ்ட்டாக நான் அவங்க முன்னாடி வச்சிடுறேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அவசரமாக விவசாயத்தில் டெஸ்ட் பண்ணக்கூடாது. அது நம்மளோட ஆத்மார்த்தமான ஒரு விஷயம். ஸோ ப்ராப்பராக ஒரு விவசாயிக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னா எல்லா லெவல் ஆஃப் டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணி இதுதாங்க உங்கள் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்கணுன்னா 1.5 years கண்டிப்பாக ஆகும். இந்த டைமும் இந்த அனலைசேஷனும் தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ எந்த இயரில் இருக்கீங்க? 3rd year பயோமெடிக்கல். ஸோ இன்னும் 1.5 year கோர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ கோர்ஸ் முடிக்கிறதே ப்ராடக்ட் ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சார். படிக்கிறதே எப்படி நேரம் கிடைக்கணுமே இதை பண்ண? இப்போது நேரம் 11 மணி ஆகுது சார். 2-3 நாளாக நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி 2-3 மாதம் நாங்கள் வந்து சோறு தண்ணி பார்க்காம இடம் தெரியாமல் நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். பாஸ் பண்ணுறீங்களா இல்லை? பாஸ் எல்லாம் பண்ணிவிடுவோம் சார். நாங்கள் வந்து அந்தளவுக்கு குட் பாய்ஸ் தான் நினைக்கிறேன். அதனால 3 பேரும் பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் பண்ணிவிடுவோம் சார். அக்ரிகல்ச்சரில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக வி வில் இன்வெஸ்ட் 15 lakhs. by the end of the season maybe I will understand வேம்பு சார் நினைக்கிறேன். அவர் நிறைய கேள்வி கேட்டா இன்வெஸ்ட் பண்ணுவாரா, அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, என்னால கணிக்கவே முடியல. பாவம் ஸ்டார்ட் அப் குழம்பி போய் கடைசியில் அந்த எஸ்ஆர் நோல தான் அவங்களுக்கே தெரியுது. ஒரு புரியாத புதுதா சார் நீங்க. ஸ்ரீராம் சார், அந்த கன்ஃபியூஷன்ல இப்போ நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். I was joking. We'll consider it.
Sure, பட் sir. இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் பிளான் கிளாரிட்டி வந்து வில் அலைன் வித் சார் அண்ட் Okay. அவங்க ஆஃபீஸில் ஐம் ஷூர் தே ஹேவ் அ வெரி குட் ப்ராசஸ். ஸோ என்ன மாதிரி பிளான் வருதுங்கிறது பண்ணலாம். எங்கள் சைடில் இன்னும் 2 ஹெல்ப் வந்து ஐ லிவ் இன் கோயம்புத்தூர். ஓகே. அண்ட் அங்கே வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் டு டூ ஆல் யுவர் ப்ரோட்டோடைப்பிங் மிஷினிங் Sure. டெவலப்மெண்ட்டுக்கு. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ ஃபியூ அலைட் பிஸ்னஸஸ் ஆர் போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ். ப்ளவ் பண்ணுறவங்க, அந்த அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு யூனோ வெதர் யூ கேன் டேக் தேர் பெனிஃபிட் ஹெல்ப் ஆர் சம் பார்ட்ஸ் காமனாக எடுக்க முடியுமாங்கிறது. திஸ் இஸ் இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்லையா? வில் ஜாயின் சார். சோ அந்த 15 lakhsல உங்களுடைய பங்கு இருக்கா? இல்லை எனக்கு அமௌண்ட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே சார். ஐம் நாட் ஏபிள் டு கன்ஃபார்ம். ஸோ எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்ததுன்னா ஃப்ரம் என்ன மாதிரி பிளான்னு எவால்வ் ஆச்சுன்னா தென் ஐ ஹேவ் டு டேக் இட் டு மை கமிட்டி. ஓகே சார், டன். ஐ ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஒரே ஒரு ரீசன் தான். இந்த ப்ராடக்ட்டை நான் மறுபடியும் எங்கள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட என்னால் பிச் பண்ண முடியாது. இல்லை செகண்ட் பார்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களை மாதிரி நல்லா. ஐயோ. That was I float up to the moon, sir. Thank you so much, sir. Devanand sir. சி நாங்கள் நார்மலாக எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஏர்லி ஸ்டேஜ் ரெவென்யூ கம்பெனியில் போட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்ககிட்ட இருந்த தெளிவான பதில், அந்த அந்த பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு இருந்த கம்ப்ளீட் இன்டெப்த் நாலேஜ் அமேசிங். ஸோ அதில் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியும். என்னைக்கு உங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு ரெவென்யூ ஸ்டேஜுக்கு வருதோ தட் டைம் வி ஆர் ஷியர்லி இன் வித் யூ. Thank you so much. எஸ் அப்பர்ணா மேம். எனக்கு வந்து உங்ககிட்ட பிடிச்சது வந்து உங்கள் ஆனஸ்டி. ஸோ ஆன்சர்ஸ் தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறீங்க, நம்பர்ஸ் மேக்கப் பண்ணல. ஓகே, ஸோ எனக்கு நோ சொல்கிறதுக்கு மனசு இல்லை. ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஹெல்ப். பட் எனக்கு என்ன நம்பர் இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு கமிட் பண்ண முடியல. பட் ஐ வில் டெஃபினெட்லி இன்வெஸ்ட். லெட் மீ ஃபாலோ அப் அண்ட் கெட் பேக். Thank you so much. It's a huge for us. சிவசூர்யா, Sir. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் பிஃபோர் ஐ கமிட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். யூவ் காட் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது நீங்கள் காலேஜ் பிடிக்கிறதுக்கு. ஸோ ஐம் ஷுர் நீங்கள் டைம் எஃபோர்ட் போட போகிறீங்க, நல்லபடியாக டெவலப் பண்ண போகிறீங்க. ஆர் யூ கமிட்டிங் உங்களோட ஃப்யூச்சர் காலேஜ் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமும் ஆர் யூ கமிட்டிங் யுவர் டைம் டு சாயில் ஸ்டெப்ஸ் டு பில்ட் திஸ்? கமிட் பண்ணுறீங்க, அந்த கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களா இல்லையா? உசுரே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க ரெடியாக இருந்தால் நான் 100க்கு 100% கொடுக்க ரெடி. நான் ரெடி சார். ஏன்னா லெட் மீ பி வெரி கிளியர். அப்புறம் நான் சொன்ன அதே பாயிண்ட் தான், நாங்கள் பெட் பண்ணுறது உங்கள் மேலே. ஐ திங்க் இந்த என்டையர் ரூம் வில் அக்ரி ஆன் தட். த ஸ்டோரி தட் யூ ஹவ் செட் அண்ட் எவ்வளோ கிளியராக சொன்னங்கிறது வி ஆல் ஹேவ் டு லேர்ன். கண்டிப்பாக யூவ் காட் தட் மெச்சூரிட்டி. நான் ஐ வில் ஜாயின் Kumar as what he said. I will join with 10 lakhs from our side. And I don't think அவரும் வேல்யூவேஷன் சொல்லலை, நானும் வேல்யூவேஷன் சொல்லலை. அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். We are only betting on you. Thank you so much sir. So நீங்க ஆல்ரெடி கேட்ட 30 lakhsல இங்க இருந்து 25 வந்தாச்சு. இன்னொரு 5 ஏதாவது HNIs கிட்ட இருந்து பார்க்கலாம். அதை தாண்டி நம்முடைய ஸ்ரீராம் சார் வேற வரேன்னு சொல்லிருக்காங்க. அப்புறமா அப்பர்ணா மேம் வந்து வரேன்னு சொல்லிருக்காங்க. இட்ஸ் லைக் a big deal now. Yes, any other HNIs? ரொம்ப பிரமாதமான ஒரு இனிஷியேட்டிவ், தட் டு விவசாயத்துக்கு and smallholder farmers, marginalized farmersக்கு. I think it's amazing initiative. Wilgrow வந்து we support innovations in farming, but we support with mentorship, guidance and sir கேட்ட மாதிரி, ஸ்ரீராம் சார் கேட்ட மாதிரி, who can afford this? Can a smallholder farmer afford? அவங்களால வாங்க முடியுமா? Whatever the pricing is, whether it's 25,000 or 1 lakh, we can work with you. Offering blended finance options to the end users with interest subvention, and we can work with FPOs. Wilgrow has a very large network of FPOs that we can leverage. And the leverage use பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இன்னும் farmers not just limited to Tamil Nadu, but Tamil Nadu வெளியிலையும் we can take your innovation. So congratulations. Thank you. And wishing you all the best. Thank you. So ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட்-அப்பா உள்ள வந்தீங்க, அவ்வளோ பிரமாதமா பிச் பண்ணீங்க, எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணீங்க. ஒவ்வொருத்தவங்க கேட்ட கேள்விக்கும் தெரிஞ்சதுன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், தெரியலன்னா தெரியல நான் கத்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஹம்பிள்னஸும் இருந்தது. கிரேட் வே டு கோ. இன்னும் பெரிய உயரங்கள் நீங்க வரணும். இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர், ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இங்க வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசையும் கூட. Thank you so much for coming here. Thank you. It's my honor. Okay, so நீங்க கேட்ட 30 lakhsல 25 lakh rupees, yes, கன்ஃபார்மா ஷார்ட்டா கிடைக்குது. அதை தாண்டியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. because two biggies are with you in the game. அதை தாண்டி உங்களுக்கு வேற ஒரு மென்டர்ஷிப் சப்போர்ட்டும் கைடன்ஸ் சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. ஆல்வேஸ் they are at your reach. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பா அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ டீலை சீல் பண்ணிடலாமா?
student Startup Singham to get 25 lakh rupees in Startup Singham show. ஒரு பெரிய applause கொடுத்துடலாம்.